ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டு ரத்தத்தில் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரத்தம் ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்க, அயன் சத்து கம்மியாக உள்ளவங்க இந்த ரத்த பொரியல் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்க வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிடுங்க. ரொம்ப ரத்தம் சீக்கிரமாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். ஆட்டுக்கறி, இந்த மாதிரி ஆட்டு ஈரல், ஆட்டு ரத்தம் இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு ரத்தம் சீக்கிரம் ஏறும். நான்வெஜ்ஜில் தான் கரெக்டாக ரத்தம் வந்து சீக்கிரமாக நம்ம அதிகரிக்க முடியும். எனக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க, பிளட்டு கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹீமோகுளோபின் அளவு நார்மல் அளவை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் இப்போ வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன். அது கூடவே நீங்கள் மட்டனும் சாப்பிட்டுக்கோங்க. மட்டன் ஈரல் இருக்கு இல்லையா, அந்த ஈரல் அந்த மாதிரி உள்ளதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அயன் சத்து சீக்கிரம் நமக்கு உடம்புல கிடைக்கும். நம்ம சாப்பிடாதவங்க, நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்க அதுக்கு தனியாக நான் வேறு போடுறேன். நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்க இதை செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு போட்டுட்டு கொஞ்சம் அதை வெடிக்க விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கடுகு போடுங்க. அப்போ கடுகு நல்லா வெடிச்சிடும். ஒரு சிலர் கடுகை போட்டுட்டு அந்த கடுகை வெடிக்க விடாமையே மற்ற பொருட்களை போடுவாங்க. அதனால் அப்படி போடாதீங்க. கடுகோட வாசம் நமக்கு நல்லது, வெடிக்கணும். வெடித்து சாப்பிட்டா தான் கேன்சர் எதுவும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கடுகை எப்பயுமே வெடிக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த பொரியலுக்கு நம்ம அதை சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கெலாம் இது பிடிக்காது. அப்புறம் எங்கள் மாமியார் செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 5 பச்சை மிளகாயை நான் கீறி போட்டிருக்கேன். இதில் வந்து வெறும் பச்சை மிளகாய் காரம் தான். நீங்கள் சிகப்பு மிளகாய் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆனால் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அதனால் அதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் அந்த ஃப்ளேவர் இறங்குற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டுலாம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், எப்படிடா சாப்பிட்றது அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறது, ரத்தம் ரொம்ப ஹீமோகுளோபின் அளவு எனக்கு 7 அந்த மாதிரி வந்துருச்சு. நம்ம பெண்களாக இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் மாதம் மாதம் நம்ம ஆகிறோம். அப்போ நிறைய ஒரு சிலருக்கு பிளட் லாஸ் ஆகுது. அப்போல்லாம் நம்ம நல்ல சத்தான உணவுகள் எடுத்துக்கணும். ரத்தம் நமக்கு ஊறணும், வேறு வழி இல்லை. 2 வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை ரொம்ப காட்டக்கூடாதுன்னு நான் காட்டலை. அதை வந்து கழுவிடுங்க. ஃபஸ்ட்டு உப்பு போட்டு தான் அவங்களே வச்சுருப்பாங்க. அதனால் உப்பு போட்டுறாதீங்க. அதை கழுவிட்டு ஒரு தடவை சும்மா தண்ணி ஊற்றி அலசி அதை வடிகட்டி எடுத்துட்டு அதை அப்படியே கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் அதை வந்து சும்மா பெரிய பெரிய பீஸாக போட்டுக்குவாங்க. நான் கொஞ்சம் நல்லாவே கரைச்சி எடுத்துட்டேன். அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளும் போட்டுட்டு அதை நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. நான் அதை வதக்குறது உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன். அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சே வதக்குங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அது கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டு தான் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணணும். அந்த கலர் வந்து நமக்கு மாறும். என் பையனும் ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடலாம். நல்லா அந்த கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு நான் மூடி வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு திரும்பவும் எடுங்க. கொஞ்சம் கூட அது வேகாமல் கலர் இருக்கக்கூடாது. எல்லாமே ஃபுல்லாக வெந்திருக்கணும். அந்த மாதிரி நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டு பாருங்கள், உதிரியாக வர வச்சுருங்க. திரும்பியும் அந்த மூடியவும் எடுத்துட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதிலிருந்து வேர்வை தண்ணி ஊற்றிருக்கும் இல்லையா, அதுவும் போகிற அளவுக்கு ட்ரை ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் இப்படி வதக்கிட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் மணியாக தனியாக வந்துடும். இதில் தேங்காய் பூ கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க, நல்லாயிருக்கும். தேங்காய் துருவி அதை கொஞ்சம் போடுங்க, நல்லாயிருக்கும். இது வந்து உண்மையாலுமே சொல்கிறேன். அதுக்கப்புறம் போய் நம்ம டெஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு, அதாவது ஒரே நாளையில் சாப்பிட்டுட்டு நீங்கள் போய் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது. நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் தொடர்ந்து நான்வெஜ்ஜி சாப்பிடுங்க. அதாவது அதில் ரைஸ் கம்மியாக எடுத்துக்கோங்க. அரிசி கம்மியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் நான்வெஜ்ஜி சாப்பிட்டிங்கன்னா வெயிட் ரொம்ப போடாது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சாதம் கம்மியாகவும் மட்டன் கொஞ்சம் அதிகமாக ஈரல்லாம் வச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி ரத்த பொரியலும் சாப்பிடுங்க. ரத்தம் சீக்கிரம் ஏறிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.